ஏறத்தாழ முடிகிற தருவாயில் இருந்ததை திமுக அதிமுக சண்டையில் இந்த பஸ் ஸ்டாண்டு அப்படியே கிடக்குதுங்க. திமுக இன்வால்வ் ஆகிருக்க ஜி ஸ்கொயர் இங்கேருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு சைட் போட்டிருக்காங்க. அந்த சைட்டு விற்கணும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டை இங்கேருந்து அங்கே மாற்ற போகிறதா சொன்னாங்க. டிபிகே அரசாங்கம் 3 மாதம் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடல. வணக்கம், நான் மகேஷ். மயில் கத்துது, குயில் கூவுது, இது ஏதாவது வனவிலங்கு சரணாலயம்னு நினச்சிடாதீங்க. இதுதான் கோயம்புத்தூரில் 168 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்டிருக்க ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். இப்போ கோயம்பேடு சென்னையில் இருக்க மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஏறத்தாழ முடிகிற தருவாயில் இருந்ததை திமுக அதிமுக சண்டையில் இந்த பஸ் ஸ்டாண்டு அப்படியே கிடக்குதுங்க. மக்களோட வரிப்பணம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதுக்கு இப்போ இருக்கிற டிபிகே அரசாங்கம் 3 மாதம் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடல. நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்க சூழ்நிலையை. இப்படி 168 கோடி ரூபா வீணானதுக்கு யார் காரணம்? மக்கள் தான் காரணம். ஆமாம், நம்ம கேள்வி கேட்குறதே இல்லை. இந்த ஊழல் அரசியல்வாதிங்க இந்த கட்டுமானத்தில் எல்லாம் எஸ்வி வேலுமணி தான் கோயம்புத்தூரில் பொறுப்பு அமைச்சர். அவர் இதில் கமிஷன் வாங்கியிருப்பார் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக ஏன் இந்த கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டை நிறுத்துறாங்கன்னா அவங்களும் பொருளாதார நலன். திமுக இன்வால்வ் ஆகிருக்க ஜி ஸ்கொயர் இங்கேருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு சைட் போட்டிருக்காங்க, எல்என்டி பைபாஸ் ரோடில். அந்த சைட்டு ஏறத்தாழ அவங்க 2000-3000 சைட் போட்டிருக்காங்க ஒரே இடத்துல. அந்த சைட்டு விற்கணும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டை இங்கேருந்து அங்கே மாற்ற போகிறதா சொன்னாங்க. ஆனால் கோயம்புத்தூருக்கு விடிவு காலம் இல்லை, அங்கேயும் பேருந்து நிலையம் கட்டப்படல. இந்த கட்டப்பட்ட பேருந்து நிலையம் வெறுமனா கிடக்குது, மக்கள் வரிப்பணம். ஆனால் இந்த அரசியல்வாதிங்க இந்த கட்டுமானத்திலலாம் கண்டிப்பாக கமிஷன் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இது குட்டி சவராக இருந்தா என்ன, மக்கள் பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க போராட மாட்டாங்க. அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி. ஆட்சிக்கு வரல, இனி வருவாங்களானே தெரியல. ஆனால் இப்போ திமுக அதிமுகவுக்கு பதிலாக வந்திருக்க டிவிக்கு தூய்மையான சக்தின்னு சொல்றாங்க, மக்கள் நலனுக்காக உழைக்க போறதா சொல்றாங்க. இந்த குட்டி செவருக்கு என்ன விடிவு காலம்? மக்கள் பணத்துக்கு ஒரு பதில் சொல்லுவாங்களா? இதை சரி பண்ணுவாங்களா? ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை இங்க மாத்துவாங்களா? ஏன்னா இந்த கட்டுமானம் ஏறத்தாழ முடிவடைந்த நிலைமையில் இருக்கு. இதுல தடுப்பு செவர் மட்டும் தான் கட்டணும், டோட்டல் ஸ்கெலிட்டனும் ரெடியா இருக்கு. ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த பஸ் ஸ்டாண்டை ஆபரேஷனல் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கட்டுமானம் ரெடியா இருக்கு. 60 ஏக்கர்ல முழுமையா கட்டுமானம் நிறைவடைந்த நிலைமையில இருக்கு. இன்னும் தடுப்பு செவர்கள் கட்டி கடைகளை மட்டும் பார்ட்டிஷன் பண்ணால் போதும். ஏன்னா பஸ் நிற்கிறதுக்கான பிளாட்ஃபார்மு நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணிட்டாங்க. இதில் அழகாக கட்டியிருக்காங்க. 2-3 ஃப்ளோருக்கு கட்டியிருக்க இந்த பில்டிங்கை ஏன் குட்டி சவராக விட்டுருக்காங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி, மக்கள் நன்மையில் மேலே ஒரு அக்கறையே இல்லாத தன்மை திமுக அதிமுகவுக்கு தொடர்ந்து இருக்குது. இது நமக்கு தெரியும். இதுக்கு இப்போ இருக்கிற டிவிகே அரசாங்கம் 3 மாதம் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடல. நாங்கள் மக்களில் ஒருத்தராக தான் பேசுகிறோம். நாங்கள் திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ பிஜேபியோ காங்கிரஸோ இல்லை. நாங்கள் பேசுறதுக்கு ஒரே காரணம் மக்கள் நலன். மக்களுக்காக எப்பவும் பேசுவோம். நாங்கள் யாருக்கும் பயப்படவும் மாட்டோம். மக்களுக்காக ஆட்சி செய்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எங்களோட மக்களோட குரலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நாங்கள் யாருக்கும் பயப்படவும் மாட்டோம். அதே நேரத்தில் யார் பயமுறுத்த நினைச்சாலும் நாங்கள் விடவும் மாட்டோம். எங்களுக்கு இந்த குட்டி செவரு பில்டிங் மாதிரி ஆயிரக்கணக்கான இடங்கள்ல மக்கள் பணம் வீணடிக்கப்படுது. இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆண்ட கட்சிகள், குறிப்பா இப்ப ஆள்ற கட்சி. ஏன்னா ஆண்ட கட்சிகள் வெளியில போயிட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் ஆளுங்கட்சியோட பொறுப்பு தான். இது அதிமுக கட்டின பில்டிங்கு திமுக கூட்டி சவர் ஆக்கிட்டாங்க. இப்ப தாவேக்காவும் அதே தான் செய்யறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல மக்கள் பணம் வீணடிக்கப்படுது. இந்த அரசியல்வாதிகளோட ஒரே நோக்கம் இது மாதிரி கட்டுமானங்கள்ல கொள்ளையடிக்கிறது. இந்த கட்டுமானம் முடிவடைதா அல்லது இதை மக்கள் பயன்படுத்துறாங்களா, தரமா இருக்கா, நீண்ட நாளுக்கு பயன்படுதான்றதெல்லாம் எந்த அரசியல்வாதிக்கும் அக்கறையே இல்லை. தமிழ்நாட்டோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இதை நம்ம மாத்தியே தீரணும். மக்களாகிய நாம குரல் கொடுத்தே தீரணும். ஏன்னா இது மக்களால மக்களுக்காக நடத்தப்படுற மக்களாட்சி. ஆனா எப்படி இருக்கு நீங்க பாருங்க. இந்த அரசியல்வாதிகளால அதிகாரிகளால ஊழல்ல கொளுத்து அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நடத்தப்படுற ஆட்சியா தான் இருக்கு. கோயம்பேடு மாதிரி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமா கட்டப்பட்டது. ஆனா 5 வருஷமா பயன்பாடு இல்லாம
குட்டி செவரா வனவிலங்கு சரணாலயம் மாதிரி ஆயிருக்கு. இதை சரி செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இதை மாற்றணும். மக்களே திரண்டு வாருங்க, கேள்வி எழுப்போம். இது போலவே வந்து நூற்றுக்கணக்கான கோடிகளை, ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு அரசியல்வாதிக பெரிய பெரிய பங்களா கட்டி ஃபாரின் பேங்க்லலாம் வந்து பெரிய அளவில் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு பெரிய கம்பெனிகளில் முதலீடு பண்ணி மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி போட்டு சந்தோஷமா இருக்காங்க. இந்த பணம் எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். மக்கள் கேள்வி எழுப்பணும். மக்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். மக்களே திரண்டு வாருங்க, கேள்வி எழுப்போம். இதை மட்டும் கேட்க மாட்டோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தேடி வருவோம். மக்களுக்காக பேசுவோம். பதில் சொல்லுங்க, ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சியும். நன்றி. தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழிப்பற்றெங்கே? விழிப்புற்றெழுக